வணக்கம் நண்பர்களே. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி, அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 05/2020. அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வேலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலது எக்ஸ்பீரியன்ஸு, சிலது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேனேஜர் ஃபயர் சர்வீஸ் பிஇ ஆர் பிடெக் டிகிரி இன் ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இது மினிமம் குவாலிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எக்ஸிக்யூட்டிவ் கேடர் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் சர்வீஸ். இவங்க இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மொத்தம் 11 போஸ்ட் போட்டிருக்காங்க. மேனேஜர் டெக்னிக்கல் பிஇ பார் பிடெக் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல், இதுக்கும் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், அந்த வேலைக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் 3 years இன் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். பிஎஸ்சி படிச்சிருக்கணும். அந்த பிஎஸ்சி படிச்சதில் ஃபிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின், ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஷுட் பி சப்ஜெக்ட் எனி ஒன் ஆஃப் த செமஸ்டர் கரிக்குலம். அதாவது எந்த ஒரு பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கணும். நார்மலாகவே ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் இயரில் நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பிஇ முடித்தவங்களுக்கு. அதனால் பிஇ படிச்சிருந்தாலும் போதும். ஆனால் ஃபஸ்ட் இயர்லேயோ செகண்ட் இயர் ஏதோ ஒரு செமஸ்டரில் ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இதில் தான் முக்கியமானது தான். எக்ஸ்பீரியன்ஸு நம்மளுக்கு தேவை கிடையாது. ரைட்டா? நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எசென்ஷியல். மொத்தம் எத்தனை போஸ்ட்? 264 போஸ்ட் போட்டிருக்காங்க. மொத்த அளவு 264 போஸ்ட். இது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டிராஃபிக், அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். அல்லது பிஇ எனி டிசிப்ளின், ஆனால் மேத்ஸ் அண்டு ஃபிசிக்ஸு ஏதாச்சும் ஒரு செமஸ்டர் நீங்கள் படிச்சுக்கணும். மொத்தம் 264 போஸ்ட்டு. ஸோ முக்கியமான போஸ்ட்டு. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு தேவை கிடையாது. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், கிராஜுவேட் இன் சயின்ஸ் and MBA 2 years duration or bachelor's degree in engineering. அதாவது graduate in science BSc படிச்சிருக்கணும் with 2 years MBA in 2 years duration. MBA முடிச்சிருந்தாலும் அல்லது BE முடிச்சிருந்தாலும் நோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. மொத்தம் 85 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் பிஇ பார் பிடெக் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல், நோ எக்ஸ்பீரியன்ஸ், 8 போஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது. மேலே 2 போஸ்ட் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 3, 4, 5 புதுசாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டர் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேனேஜர் இஸ் வேரியஸ் டிசிப்ளின் ஷுட் பி ட்ராயிங் மினிமம் சிடிசி. ஓகே, அது மொத்தலாம். ஆனால் என்னது டிகிரி, டிப்ளமா, சர்டிஃபிகேட், மெம்பர்ஷிப் எக்ஸாமினேஷன் ஷுட் பி ரைட். இதெல்லாம் from the recognized deemed university or an affects institution recognized by the government of India. சரி, percentage of marks என்ன அப்படின்னா minimum 60% of marks வாங்கியிருக்கணும். ஆர் equivalent of bachelor's degree and also for PG degree bar diploma including MBA. அதனால் 60% of marks கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Candidates having BE or BTech BSc engineering degree are allowed to apply against the post for which essential qualification is prescribed as bachelor's degree in engineering. ரைட்டா? இவங்களாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐடென்டிஃபைடு சூட்டபிள் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருந்தீங்கன்னாக்கா அவங்களும் பண்ணலாம். ஏஜ் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் 32 வயசு மேனேஜர்ஸ்க்கு, 30/11/2010 படி. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மேக்ஸிமம் 27 வயசு, 30/11/2020 படி. ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. யாருக்கு இருக்குதுன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். பிடபிள்யூ உங்களுக்கு டிசபிலிட்டிக்கு 10 வருஷம், எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம். அப்போ 27 + 5 32 வயசு வரைக்கும் எஸ்சிஎஸ்டி எழுதலாம்.
ஓபிசி நான் கிரிமியில் இருந்து 27+3 30 வயசு வரைக்கும் எழுதலாம். இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை நல்லா பார்த்துக்குங்க. ஓப்பனிங் ஆஃப் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 15/12/2020 வருது. ஓப்பன் பண்ணுற அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 15/12/2020 ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 14/1/2020. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 14/1/2020. எக்ஸாம்ஸ் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர்ஸ்க்கு 60,000, அப்புறம் வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து 40,000, அது 1,40,000, 3%, 1,40,000 ரெமுனரேஷன். இதை வந்து சம்பளம். அப்போ இன் அடிஷன் பேசிக் பே, டிஆர்எல் அலவன்ஸ், பர்க்ஸ் அட் 35% ஆஃப் பேசிக் பே, ஹெச்ஆர்ஏ, அதர் பெனிஃபிட்ஸ் விச் இன்க்ளூட் சிபிஎஃப், கிராஜுவிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட் எக்ஸெட்ரா ஆர் அட்மிசபிள் ஆஸ் பர் ஏஐ ரூல்ஸ். அதனால் சம்பளம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சம்பளம் வந்து நல்ல சம்பளம் தான். அதனால் நீங்கள் தாராளமாக இதை அப்ளை பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ மறந்துடாமல் இதை அப்ளை பண்ணுங்கள். 15/12/2020 ஸ்டார்ட் ஆகுது. 14/1/2021 தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு முடியுது. அதனால் இது நல்லா இப்போயே படித்து வச்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்களாக்க நல்லாயிருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபா கட்டணும். யார் அப்படின்னா to be paid by the candidate. SC/ST for female candidate only 170. SC/ST அல்லது எந்த ஃபீமேல், அதாவது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஃபீமேல் கேண்டிடேட் 170 ரூபா கட்டினா போதும். SC/ST 170 ரூபா கட்டினா போதும். மீதி எல்லா பேருமே 1000 ரூபா கட்டணும் ஃபீஸு. ஆன்லைனில் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அதனால் ஏர்போர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நல்ல ஜாப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, நல்லா படித்து பாஸ் பண்ணுங்கள். இது பேராகிராஃபு, ஏதாவது ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுற முன்னாடி தெளிவாக அப்ளை பண்ண. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் த டீடைல் ஃபர்னிஷ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேண்டிடேட் ஷால் பி கால்டு ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். நீங்கள் கொடுத்துருப்பீங்களே டீட்டெயில்ஸ், அதை அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு, அவங்க கேட்குற மாதிரி எல்லாமே ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதாவது அட்மிட் கார்டு ஷால் பி இஷ்யூட் டு தம் அக்கார்டிங்லி. அட்மிட் கார்டு அனுப்புவாங்க, நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதணும். அட்மிட் கார்டு ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் will be sent to the eligible candidates on their registered email ID only. இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு அனுப்புவாங்களாம். அதில் அந்த அட்மிட் கார்டை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஸோ தேர் வில் நாட் பி எனி நெகட்டிவ் மார்க்ஸ் ராங் ஆன்சர்ஸ் அட்டெம்ப்ட் பை கேண்டிடேட். நீங்கள் எத்தனை கொஷின் தப்பானாலும் மைனஸ் மார்க் கிடையாது. நார்மலாக பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி பண்ணவங்களாம் மைனஸ் மார்க் உண்டு. இந்த எக்ஸாமுக்கு மைனஸ் மார்க் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. Candidates will be shortlisted on the basis of the performance of online examination. They will be called for document verification, interview, physical measurement, and endurance test, driving test, voice test as applicable for the post. அதாவது நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கோ அல்லது இன்டர்வியூக்கோ, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கோ, ஸோ சிலதுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கும், சிலதுக்கு இன்டர்வியூ இருக்கும், சிலதுக்கு டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அதனால் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ மறந்துடாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. 15/12/2020 தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆரம்பிக்குது. லாஸ்ட் டேட் வந்து 14/1/2021. ஏர்போர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் அல்லது பிஇ எனி டிசிப்ளின் ஃபிசிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறையா போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டு 264, 83, ஒரு 8 போஸ்ட். ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸு அல்லது என்இபிஇ ஃபிசிக்ஸ் மேத்ஸு நீங்கள் படிச்சுட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஏர்போர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை படிக்கிறதுக்கு ரெடியாகுங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம். இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும், மாடல் கொஷின்ஸு, எக்ஸாமினேஷன் இதெல்லாம் ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நம்ம யூடியூப் சேனல் எய்ம் கேரியர், அது ஒரு யூடியூப் சேனல், ஹேமா சிட்ரா காம்படிட்டிவ் காலேஜ் ஒரு யூடியூப் சேனல், இந்த சிட்ரா ட்ரிக்ஸ் ஒரு யூடியூப் சேனல், 3 யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே அதை பார்த்து படிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.
நன்றி வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துகிறோம்.